ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனரோனிக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக 10 மணி நேரத்துக்கு மேலே மீட்டிங்கை போட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நாமளும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாகவே சொல்லிகிட்ருக்கோம். இஸ்ரேல் இப்போ ஒரு ஐடியா போட்டிருக்காங்க, காசாக்குள்ளே ஒரு 3 மாதத்துக்கு தொடர் முற்றுகையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்பு வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க, கேபினெட் மீட்டிங். அந்த கேபினெட் மீட்டிங்கை எத்தனை மணி நேரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் பேசியிருக்காங்க. 10 மணி நேரம் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, இதுதான் கடைசி தடவை நம்ம என்ன பண்ணிடலாம், காசாவில் ஒரு முற்றுகையை போட்டு பார்த்துடலாம், எவ்வளவோ பண்ணியாச்சு, எல்லா பக்கம் இருந்து அழுத்தம் வந்துருச்சு, நம்மளை நிறுத்த சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படிங்கிறத நாம் இப்போ நம்ப வேண்டாம். ஒரு தடவை ஒரு 3 மாதத்துக்கு அங்கே சண்டையை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்துடலாம், கண்டிப்பாக இந்த தடவை நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நெத்தனியாஹு பேசியிருக்காரு. இப்படி தான் அக்டோபர் 7 பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, அப்பப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு கூட்டத்தை போட்டால் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது நெத்தனியாஹுடைய எண்ணம் மட்டும்தான், நெத்தனியாஹுடைய ஆளும் கட்சியுடைய எண்ணம் தான். ஆனால் மற்றவங்க எல்லாரும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று அந்த கேபினெட் மீட்டிங்கில் இருந்த இராணுவ தளபதி மறுபடியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரியால் ஜமீல் அவர்கள் புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு, இது சாத்தியமே கிடையாது. அவங்க அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு பொறி வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொறி வச்சுருக்காங்க. நம்ம இராணுவம் இந்த தடவை போச்சுன்னா அந்த பொறியில் ரொம்ப பெருசாக சிக்கிரும். இதுவரையும் 1.25 வருஷத்தில் நம்ம இழந்ததை விட அதிகமான இராணுவத்தை நீங்கள் இப்போ குவிக்கலான்னு சொல்கிறீங்களே, அந்த அளவுக்கான இழப்பும் நமக்கு இருக்கும். இப்போவே அவங்க பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரில்லா முறையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடம் நமக்கு பழக்கமான இடம் கிடையாது. அவங்களுக்கு தான் எங்கெங்கே எந்தெந்த விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. இன்னுமே நம்மளால பங்கரவே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய பொறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு பில்டிங்குள்ளே போனாவே மாட்டிக்கிறாங்க. பில்டிங்குள்ளே போனவங்க வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால மறுபடியும் 3 மாதத்துக்குன்னு சொல்லிட்டு அதிகமான படையை குவிக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்க மாட்டாங்க. 1.25 வருஷமாக உள்ளே இருக்கிறவங்கனாலேயே இன்னும் அந்த கொரில்லா முறையை சமாளிக்க முடியாமல் இருக்கு. இப்போ நீங்கள் அதிகமான ஆட்களை குவிக்கிறீங்க ஒரே நேரத்தில் அப்படின்னா அவர்கள் யாருமே அந்த காசா களத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆவாங்கன்னா, நமக்கு இப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் இறந்துட்டு இருக்கிற இடத்துல அப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் இறக்குற மாதிரி ஆயிரும். அவங்க பொறியில் நாம் வழினா போய் நம்மளுடைய இராணுவத்தை என்ன ஆயிடணும், இராணுவத்தை பலி கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா வேற வழி இல்லாமல் நிரந்தரமாக நாம்ளே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், சரண்டர் ஆகிற மாதிரி ஆயிரும். அந்த அசிங்கத்துக்கு நம்மளை கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதை நேற்று என்ன பண்ணியிருக்காரு, இராணுவ தளபதி புரிகிற மாதிரி பேசியிருக்காரு. இருந்தாலும் நெத்தனியாஹு பிடிச்ச பிடிவாதத்திலே என்ன சொல்லிட்டு இருக்காரு, இது கடைசி சான்ஸு, இந்த ஒரு தடவை என்னை நம்புங்கன்னு இருக்காரு. இவரை நம்பி என்ன பண்ணுறது, இவராக போய் சண்டை போட போகிறாரு. சண்டை போடக்கூடியவங்களும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கேபினெட் மீட்டிங்கில் கலந்து கொண்ட மொசாட் உளவுத்துறை, சிம்பத் உளவுத்துறைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு உளவு தகவலின்படி அவர்கள் ஆயுதத்தை போதுமான அளவுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. ஆயுத உற்பத்தி ஃபேக்ட்ரி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்குறக்கு ஆள் இல்லை, ஆயுதத்தெல்லாம் தீர்த்துட்டு அவங்க இறந்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆயுதத்தை தீர்க்கிறதுக்கான வழியே இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு கூட அவங்க சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கான ஆயுதத்தை அவங்க தங்களுடைய கைவசம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு வெளிவந்த தகவலின்படி இந்த தடவை நாம் உள்ளே போகிறது எந்த விதத்திலையும் சரி வராதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ஆயுதம் ரீதியாக சொல்லியிருக்காங்க. இத்தனை சொன்னதுக்கு பிறகு நெத்தனியாஹு என்ன பண்ணியிருக்காரு, கேபினெட் முடியும் போது அதுக்கான ஒப்புதலை வாங்கிட்டாரு. அவங்களுடைய அமைச்சரவையும் கொடுத்துருச்சு. யார் அந்த அமைச்சரவை, இவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க தான் ஓட் போடுவாங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆக தான் செய்யும். பொதுவாக ஆளுங்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அது நடக்கும். அந்த மாதிரி ஒப்புதல் வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை காலையிலே நடந்துருச்சாமா இந்த ஒரு நிகழ்வு. இப்படி என்ன இருக்குது, நேற்று இதை பேசி முடிச்சுட்டு நேற்று சாயங்காலமாக நெத்தனியாஹு என்ன பண்ணியிருக்காருன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, முதல் தடவையா, இத்தனை தடவை இல்லை, இத்தனை வருஷமாக ஒத்துக்காத ஒரு விஷயம் என்னென்னா, முதல் தடவையாக நெத்தனியாஹு வாயாலே சொல்லிட்டாரு, ஆமாம் நாங்கள் தோத்துட்டோம், இப்போ அக்டோபர் 7 அன்னைக்கும் எங்களுடைய தப்பு தான். 2வது அக்டோபர் 7க்கு பின்னாடி இருந்து இப்போ 1.25 வருஷமாக நாங்கள் காசாவில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியல, எங்களுடைய 3 இலக்குகளுமே தோற்கப்பட்டுருச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரியான ஒரு யுக்தியை கையாளல, எங்களுடைய இந்த போர் ஒரு தோல்விக்கான போர் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறோம். அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், இராணுவம் ஒத்துக்குது, உளவுத்துறை ஒத்துக்குது அப்படின்னு இருக்காரு. என்னடா அதிசயம் இது, எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, இவர் ஒத்துக்க மாட்டார். இவர் உடனே என்ன
பண்ணிடுவாருன்னா எங்கள் மேலே தப்பு இல்லை, உளவுத்துறை மேலே தான் தப்பு இருக்குது, இராணுவத்தின் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போட்டவங்க தான் அவங்க. ஆனால் இந்த தடவை என்ன ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா சொல்லிட்டு அதனால என்ன பண்ண போகிறோன்னா எங்களோட யுக்தியை மாற்ற போகிறோம். ஒரு 3 மாதத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு இருக்காங்க. இதுவரை ஆக்கிரமிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே எல்லாரும் சர்வதேசமே நேற்று எதிர்த்திருக்காங்க, எல்லா நாடுகளுமே எதிர்த்திருக்காங்க. உடனே நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அது ஆக்கிரமிப்பு கிடையாது. யார் உங்களுக்கு சொன்னால் நாங்கள் 3 மாதத்துக்கு வந்து முழுசாக ஆக்கிரமிக்க போகிறோன்ட்டு? யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல, 3 மாதமாக கண்ட்ரோல் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டும் ஒரே இதுதான். கண்ட்ரோல்னால் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கள போய் ஒரு 3 மாதத்துக்கு வந்து தரை வழியாக தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணி, வான்வழியாக தொடர்ச்சியாக குண்டு போட்டு, கடல் வழியாகவும் தொடர்ச்சியாக தாக்கி, 3 ரீதியாகவும் தாக்கப்பட்டு உணவு தண்ணி இல்லாமல் வச்சுருந்தா 3 மாதத்தில் என்ன ஆவாங்க? எல்லாரும் இறந்து தான் போவாங்க, வேறு வழி இல்லாமல் சரணடைவாங்க அப்படிங்கிறத தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் ஆக்கிரமிப்புன்னே சொல்லுவாங்க. உச்சபட்சமான ஆக்கிரமிப்பை தான் இவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் நடுவில் என்ன சொல்லிக்கிறாங்க, இது ஆக்கிரமிப்பு கிடையாது, இது நாங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை மட்டும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அவங்க வந்து வளராமல் இருக்கிறக்கும் அவங்க எங்களை அடிக்காமல் இருக்கிறக்குமான ஒரு கண்ட்ரோலை தான் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாசுக்கான ஒரு பதிலை சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் இதை பற்றி ஏதாவது அமெரிக்கா சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா என்ன சொன்னாங்களாமா, எங்களுக்கு இதில் வந்து என்ன பண்ணுறல உடன்பாடு இல்லை, ஆனால் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு தெரியும் நம்ம ஊன்னு சொன்னாலும் நெத்தனையாக அடிக்க போகிறான், ஊஹூன்னு சொன்னாலும் நெத்தனையாக அடிக்க போகிறான், நாம் இதுக்கு வந்து ஆமான்னு சொன்னோங்கிற கெட்ட பேர். பேசாமல் என்ன பண்ணிடலான்னா நாங்கள் வந்து இதில் விருப்பமாக இல்லை, ஆனால் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஆயுதம் தானே வேணும், அதை மட்டும் நாங்கள் கொடுக்குறோன்னு இருக்காங்க. அங்கே விஷயமே சம்மதம் தெரிவித்தாலும் சம்மதம் தெரிவிக்காட்டினாலும் ஆயுதம் வரக்கூடாதுங்கிறது தான். அந்த ஆயுதத்தை கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் சம்மதம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டினா என்ன? நெத்தன்யாவை பொறுத்தளவுக்கு ஆயுதம் வந்தால் போதும், அங்கே களத்தில் இறங்குறதுக்கு இராணுவம் இருக்குது, அவர்களுக்கே அதில் விருப்பம் இல்லாட்டினாலும் சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணி ஆகணும், இறக்கி தான் விட்டாகணும்னு சொல்லிட்டு இப்போ நெத்தன்யாகு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. 3 மாதத்துக்கு தொடராக கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களாமா. இதனால் கண்டிப்பாக பொதுமக்களுடைய உயிரிழப்புங்கிறது இதுவரையும் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் எந்த அளவுக்கு அடி வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்களும் இப்போவே சொல்லிட்டு இருக்காங்க, இதுவரை அந்த மாதிரிலாம் அறிவிப்பே வராது, உள்ளே போவாங்க அடி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நினச்சதே ஒன்று நடந்ததே ஒன்றுன்னு புலம்புனாங்க. ஆனால் இந்த தடவை அப்படிலாம் புலம்பலை, போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போகிறாங்க, எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, எங்களை கொண்டு போய் உள்ளே விட்றீங்களேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த தடவை தான் முதல்ல முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.